refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். Yes, Mr. Bala, Color Kannadi fans, எல்லாருக்கும் வணக்கம். Welcoming you to RRR. செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச் சார். ஜிடி vs RR. எப்படி சொல்லுங்க, உங்களோட பஞ்சோட ஸ்டார்ட் பண்ணுங்க. RRRக்கே ஒத்து போற மாதிரி RR சூப்பர் கலர் கலக்கிறாங்க. ஓகே, RRனா ராரா, அதாவது ராரா பாட்டு வந்து ஹாரர் வரும் இல்லையா? ஸோ அது ஹாரர் மூவியா மாதிரி போச்சு. ஜிடி சூப்பர் ஆடினாங்க. திடீர்னு வந்து ஜிடி வந்து ஜிட்டரி ஆயிட்டாங்க கட்சியில. பட நம்ம போன வீடியோல சொன்னோம், இது ஒரு கிளிஃப் ஹேங்கரா இருக்கும், நெக் டு நெக்னோம். அது காதல் வந்து நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. அது ஒரு சூப்பர் தேங்க்ஸ். அண்ட் எந்த பிளேயரை நம்ம விட்டோன்றதை நான் சொல்லினே இருந்தேன் ஒவ்வொரு வீடியோலையும். ரவி பிஷ்ணாய் ஜெம்மு மேட்ச் சொன்னேன், கேம் சேஞ்சர்னு. எவ்வளோ பெரிய காஸ்ட்லி மிஸ் பாருங்க. ரவி பிஷ்ணா எப்படி போட்டார் பாருங்க, மேட்சை திருப்பி விட்டார், தோசை திருப்புற மாதிரி. ஆனால் ஒன்று, இவங்க பேட்டிங் RR பேட்டிங் வந்து ஜேன்னு இருந்தது. ஏன்னா ஜெய்ஷ்வால் அண்ட் ஜுரேல் வந்து அவங்க வந்து சூப்பர் கலர் கலக்கிறாங்க அவங்க பேட்டிங். ரைட்டு சார், உங்கள் பஞ்சோட ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னைக்கு. மற்றபடி முக்கியமான விஷயங்கள்னு பேசுறதுக்கும் நமக்கு நிறைய இருக்குது சார் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும். அந்தளவுக்கு ஒரு என்டர்டைனிங்கான மேட்ச் தான் கண்டிப்பாக இது ஆடியன்ஸுக்கு. ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஃபியூ திங்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சார். ஜிடி பொறுத்த வரைக்கும் அவங்களோட பவுலிங், ரபாடா, ரஷீது, அவங்கன்னு எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு 200 முதல்ல டச் பண்ணிட்டாங்க அவங்களோட ஹோம் கிரவுண்டில் வச்சே. வெளியூர்லேருந்து வெளியே வந்த நம்மளுடைய RR. ஸோ RRுடைய அந்த ஃபர்ஸ்ட் 6 overs அதை பற்றி சொல்லுங்க சார். அந்த 6 ஓவரில் அவங்க அடிச்ச அடி ஆக்சுவலி அவங்க டெவாஸ்டேட்டிங் அடிப்பாங்க. தீபாவளி டைப்ல அடிப்பாங்கல்ல, அந்த டைப்ல நீங்க அடிக்கல அவங்க. விச் மீன்ஸ் இவங்களோட போலிங் நல்லா தான் இருந்தது. இவங்க முதல்ல போட்ட போலிங் ரபடா ஒருத்தர் தான் பேடா போட்டாரு, மீதி எல்லாம் நல்லா போட்டாங்க. ரஷீத் கான் கேப்டன்சி அவர் கைக்கு அவருக்கு வந்துச்சு கேப்டன்சி. அவரு ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணார். என்னன்னா, இன்னைக்கு தான் பழைய ரஷீத் கானை டாஸ் பண்ண ஆரம்பிச்சார் பியூட்டிஃபுல்லா. கொஞ்சம் கெஸ்ஸிங்ல இருந்தது. அவரோட இனிஷியல் 2 ஓவர் பிரமாதமா போட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், அவரே கட் பண்ணினார். அவருக்கே ஷாக், என்னடா திடீர்னு நம்ம ரொம்ப நாளா போடுறோம்னு சொல்லிட்டு அவரே கட் பண்ணினார். இந்த போலர் கேப்டனா இருக்கும்போது இந்த பிரச்சனை என்னைக்குமே நடக்கும். ஒன்று தே டென் டு ஓவர் போல் ஆர் அண்டர் போல். இது ஒரு பெரும் பிரச்சனை. அது அவர் கண்டினியூஸா ஆன் த ட்ராட் 4 ஓவர் போட்டு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்க முடியும். அதனால அவர் ஒரு கோல் ஒன்று விட்டார் அந்த இடத்துல. பட் நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் தீஸ் பீப்புள். RRுடைய பேட்டிங் வந்து ஜெய்ஷ்வால் டிட் த ரோல் ஆஃப் நம்ம சூரியவம்சி யூஸ் பண்றது ஜெய்ஷ்வால் இன்னைக்கு பண்ணாரு. ஜுரேல் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங். மிக்ஸ் ஆஃப் அக்ரேஷன் அண்ட் காஷன்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆட்டார். ஒரு 2 நின்றுட்டாரு பாருங்க. அதனாலதான் நேற்று நம்ம என்ன சிஎஸ்கே என்ன டோட்டல செட் பண்ணோமோ அதே டோட்டல இவங்க செட் பண்ணாங்க. பட் த போலிங் மேட் டிஃபரன்ஸ் பாருங்க. போலிங் குவாலிட்டி இருந்ததுனால அடிக்க முடியல. பாத்தீங்களா, போலிங் குவாலிட்டி வாஸ் ஃபேபுலஸ். அதான் அதுவும் துஷார் தேஷ்பாண்டே போட்டு ஜெயிக்கணும்னு இருக்குன்றது எனக்கு அந்த சாக்லேட் என்ன மில்ல. இந்த துஷார் தேஷ்பாண்டே, எங்கடி லுங்கி, இதுங்கெல்லாம் நமக்கு ஆடும்போது எங்கேயா வச்சிருந்தீங்க இந்த சீக்கிரட்? இவ்வளவு பர்ஃபெக்டா போறீங்க லாஸ்ட் ஓவர், இதெல்லாம் எங்க ஒழிச்சு வச்சிருந்தீங்க சார்? இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல RRுடைய பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க சார். எனக்கு எங்கன்னா நான் பார்த்தப்ப சார் ஒரே இந்த குட் லென்த்லயே போட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு சார் இந்த ஜிடி பவுலர்ஸ். இவங்க 2 பேரும் வந்து இந்த இன்னர் சர்க்கிளுக்கு மேல தூக்கி கவர்ஸ் மேல அடிக்கிறாங்க, பாயிண்ட் மேல அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இவங்க திரும்பவும் ஒரு டெட்லி ஆர்க்கரை போடுவோம், ஒரு ஷார்ட் பாலை போடுவோம், அந்த மாதிரி வேரியேஷன்ஸே இல்லாம ரொம்ப அப்படியே 6 ஓவர்ஸ் வந்து குட் லென்த்ல போட்டு அடி வாங்கின மாதிரி இருந்துச்சு சார். ஆமா, அதான் நான் சொல்றேன். அதான் காட்டவே வச்சுட்டு அப்படி போட்டு நார்மலா என்ன அவ்வளவு வச்சு பாருங்க. அப்படி போட்டுருந்தா இந்த பிளாஸ்ட் 2 பேர் ஆடும்போது 100 தாண்டி இருக்கும் 6 ஓவர்லயே. அதுக்கு கொஞ்சம் கண்டெயின் பண்ணிட்டாங்க. ஃபார்ச்சுனேட்லி கரெக்டா போட்டாங்க. அதுக்கு நாட் பேட். ரஷீத் கான் ஒரு மாதிரி வந்து நல்லா வந்தாரு. திடீர்னு விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஜுரேலுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஜுரேலுடைய ஸ்ட்ரோக் பிளே கர்டெயில் பண்றதுக்கு நேற்று நாம எப்படி தேர்ட் மேன் வந்து வேக்கண்டா ஓட்டுட்டு ரன் குத்துனே இருந்தோமோ, ஜுரேலா இருக்கட்டும், பராகா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் பால் போட்டா அந்த ஸ்ட்ரோக் ரொம்ப பிடிக்குது. ஆஃப் த டோஸ் அடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஜுரேல் வந்து 60% ஆஃப் வித் ரன்ஸ் ஆஃப் த டோஸ் பிட்வீன் மிட் விக்கெட் அண்ட் மிட் தான் நீ அடிச்சிருக்காரு. ஆனா இவங்க அதுக்கு ஃபைட் பண்ணினே இருந்தாங்க. அவரை வந்து கண்டெயின் பண்ணனே ட்ரை பண்ணல, போட்டுன்னே இருக்காங்க. அதே ஷாட்டுக்கு அவரோட 4 டேக் போடுறாங்க, அவர் அடிச்சுனே இருக்காரு. ஸோ அது இவங்க பண்ண மிஸ்டேக் போலிங்ல. சார் த்ருவ் ஜுரேல் இன்னைக்கு அடிச்ச இந்த நாக், அதாவது வந்து ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா கம்மிங் டவுன் த ட்ராக்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபாஸ்ட் பவுலர்ஸை உரிக்கிற வரைக்கும் எல்லா விதமான ஷாட்ஸ் ஆன் டிஸ்பிளே காட்டிட்டாரு சார். உங்களுக்கு அவருடைய இந்த இன்னிங்ஸ் எவ்வளவு என்டர்டைனிங்கா இருந்துச்சு சார்?
ஹீஸ் அ ஃபேபுலஸ் பிளேயர். அவர் வந்து ஆன் பவர் வித் சூரியகுமார் யாதவ், நமன் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் அவர். அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ் பண்ண அடிக்கிறதுலாம் நீங்க அடிக்கிறதே தெரியாது. கேரல்ஸ் பண்ற மாதிரி எங்கெங்கேயோ போகும். அவருக்கு ஹி வில் நாட் வேஸ்ட். அவன் வந்து ரொம்ப நாள் ரொம்ப ஓவர் டியூ ஒரு பெரிய நாக் அவர்கிட்ட இருந்து. அட்லாஸ்ட் கடைசியில் அடிச்சார். ஃபேண்டாஸ்டிக் பிளேயர். இன்னொரு அட்வான்டேஜ், எந்த டவுன்லும் சரி அடிப்பார். எந்த திலக் வர்மா மாதிரி, ரைட் ஹேண்டட் திலக் வர்மா, எந்த டவுனும் நீங்க சரி அடிப்பாரு. இன்னைக்கு ஃபேபுலஸ் நாக். அவர் ஒரு 2 நிக்கலன்னா இவ்வளவு பேர் 2-10 வந்திருக்காது. நம்ம பேக் பவுன் மாதிரி ஆட்டார் இன்னைக்கு. பிளஸ் கீப்பிங்கும் ஃபேபுலஸ். சார் சிராஜ் ஒரு ஃப்ளையிங் கேட்ச் பிடிச்சார் சார் இன்னைக்கு. சரியான கேட்ச் சார். அதாவது இப்படிப்பட்ட இடத்துல நம்ம வந்து ரன்ஸை கர்டைல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கேட்சஸ் தான் அப்படின்ற அந்த ஒரு இதை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லையுமே ஆக்சுவலாக விக்கெட்ஸ் தான் மேட்ச் நல்லா மாத்திச்சு. பவுலர்ஸ் அண்ட் கேட்சஸ் தான். பட் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து இப்படி ஸ்கோர் வந்து பீக்கிங்காக போயிட்டு இருக்கும்போது சிராஜ் இந்த பறந்து லாங் ஆஃப்ல பிடிச்ச ஒரு கேட்ச் மாசா இருந்துச்சு சார் ஆக்சுவலா. ஆமா, டீம் மேன். டீம் மேனு ஸ்டாமினா, மிஸ்டர் ஸ்டாமினா எல்லாருமே அக்செப்ட் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்லாகிங் இன் போலிங் வந்து ஹார்ஸ் மாதிரி அந்த மாதிரி போட்டுனே இருந்தது கண்டிஸ். அவருக்கு அதெல்லாம் வெரி வெரி டிப்பிக்கல் டீம் மேன். கூட ஆடுற நான் ஸ்ட்ரைக்கரா இருந்து இவர் ஸ்ட்ரைக்கரா இருந்து நான் ஸ்ட்ரைக்கருக்கு ஏதாவது ஒரு ஒரு 50 தாண்டாரு, 75 தாண்டாருன்னா கை கட்டுற டைப், அந்த டைப் டிப்பிக்கல் டீம். அவரு பிஸ்ட்ரா எல்லாம் ஒரே மாதிரி கேரக்டர்ஸ். ஃபுல்லா தேல் கிவ் தேர் ஃபுல்லஸ்ட் ஃபார் த டீம். பட் அது என்னன்னா கேட்ச் இந்த பிடிச்சிட்டு லைனுக்கு வெளியில போயிட்டு உள்ள வந்து பிடிக்கிறது ஒன்று இருக்கேன். இவர் பிடிச்சிட்டு வெளியில தூக்கி போட்டார் பால். அது எப்படி கன்வின்ஸ் ஆனாலும் எனக்கு தெரியல. அது மட்டும் டெஃபினட்டா தட்ஸ் வை அபௌட் டு ஆஸ்க் சார். சில முக்கியமான கேட்சஸ் இன்னைக்கு மேட்சே வந்து எப்படி வேணாலும் ஆமா. கொண்டு போயிருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. பவுண்டரி லைன்ல கிடைச்ச கேட்சஸாக இருக்கட்டும், அதை விட்ட கேட்சஸாக இருக்கட்டும். அந்த மாதிரி இன்னைக்கு நடந்த முக்கியமான கேட்ச் மூமெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க சார். அந்த ஒரு பேர் என்ன என்ன பேர் அவர் பேர்? குஷாகரா. குஷாக்ராவுடைய கேட்ச் எட்மயர் வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது. அந்த குஷன்ல வந்து கால் பட்டுச்சுன்ற மாதிரி இருந்தது. பட் அவர் கேட்சை பிடிச்சிட்டு அந்த குஷன்ல கால் போற சமயத்துக்கு பால தூக்கி போட்டார். அது ரீப்ளேல தான் தெரிஞ்சது. ஸோ இதில் நாட் அவுட் நினைச்சேன். ஸோ அது ஒரு மாஸ்டர் பீஸ் ஃபீல்டிங். அவரு இது ஃபண்டாஸ்டிக் ஃபீல்டு. ஹை கேட்சஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பிடிப்பார் எட்மயர். அந்த ஷிம்ரான் அட்மயர் போச்சு எனக்கு அந்த கேட்ச். நீங்க கேட்பீங்களே ரெஃப்ரெஷிங் மூமெண்ட், அது ஒரு பெரிய ரெஃப்ரெஷிங் மூமெண்ட் அது. பட் எனக்கு இன்னொரு ரெஃப்ரெஷிங் மூமெண்ட் வந்து ஜிடிக்கு இவங்க கொடுத்தாங்க. இவங்களுடைய கேப்டன் பராக் இருக்கார்ல, விஷ்ணாரின்னு ஒரு ஜெம், ஒரு பொக்கிஷத்தை வச்சுன்னு அவரை 11th ஓவர் கொண்டுட்டு இவர் நேரம் 8th ஓவர் வந்தார் பராக் போலிங் போறதுக்கு. ஒரு 6 எல்லாம் கொடுத்தாருல, அது எதிர் டீமுக்கு ரொம்ப பெரிய ரெஃப்ரெஷிங் மூமெண்ட் அது. ரைட் சார். ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் சொல்லிட்டீங்க சார். இந்த செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சார் சாய் சுதர்ஷனுடைய பேட்டிங் அந்த ஃபிளம்பாயன்ஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு வந்து ஒரு டஃப்பான நேரத்தை கொடுக்காம ஆர்ஆர் பவுலர்ஸ் பார்த்துக்கிட்டாங்க சார். அதாவது நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க அழகா பார்த்து அழகா பார்த்து விருந்தோம்பல் பண்ணணும்பாங்க. அந்த மாதிரி சார் உங்களுக்கு இந்த குட் லென்த் ஷார்ட் பால் கொஞ்சம் ஐயோ நீங்க ஏன் யோசிக்கிறீங்க, அதெல்லாம் நாங்க போட மாட்டோம்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ஆர் பவுலர்ஸ் நல்லா ஃபுல் லென்த்ல அழகா ஹாஃப் வாலியா போட்டு 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 சாய் சுதர்ஷனுக்கு வந்து இன்னைக்கு நீங்க ஃபார்முக்கு வாங்க சார், அது எங்களுக்கு உங்க டீமுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பண்ணாங்க. சாய் சுதர்ஷனோட இன்னிங்ஸ் இன்னைக்கு ஆல் அக்ராஸ் செமையா இருந்துச்சு சார். எப்படி இருந்துச்சு? ஒரு சாய் சுதர்ஷன் இந்த ஸ்டே சுதர்ஷன் கிளீனா ஸ்டே பண்ணி ஃபேபுலஸ் ஷாட் வந்து முதல் ஸ்கோரிங் ஸ்ட்ரோக் வந்து ஆல்மோஸ்ட் தரைக்கு நேரம் வந்தது. லாஸ்ட் மினிட் இப்படி ஆடினார் பார்த்தீங்களா, அப்பர் கட்டு ஒரு 6 ஒன்று போச்சு ஆர்ச்சர். அதுல ஆரம்பிச்சவர் தான். அவர் தான் இந்த சேஸ் வந்து எந்த இடத்துலயுமே ஆஸ்கிங் கீழே டிராப் ஆகாம பார்த்துருந்தது சாய் சுதர்ஷன் தான். 2 பால் கண்டெய்ன்மெண்டோட அடுத்த பால் எப்படியாவது ஒரு 4, எப்படியாவது ஒரு 6 அப்படின்னு சொல்லிட்டு ஆல் 360 டிகிரிஸ் ஸ்கொயர் கட்டு, கவர் டிரைவ், புல்லு எல்லாமே வச்சிருந்தார் பியூட்டிஃபுல்லா. அப்புறம் அவர் கடைசியில் அவுட் ஆனதுல தான் ஆரம்பிச்சது ஸ்லைட் ஆரம்பிச்சது. அங்க ஒரு 30 ரன்ஸ்ல ஒரு 6 விக்கெட் வந்து தெரியல. விஷ்ணாய் போற ஆரம்பிச்சோடனே ஒரு 30 ரன்ஸுக்குள்ள ஒரு 6 விக்கெட் விழுந்தது. அங்கதான் ஜிங்ஸ் ஆச்சு மேட்ச். பியூட்டிஃபுல்லா டெரிஃபிக் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க விடவே அப்படியே கெட்டியா பிடிச்சிருந்தாங்க. அதுல இருந்து சாய் சுதர்ஷன் வாஸ் ஃபேபுலஸ், எக்ஸ்ட்ராடினரி நவ். சார் சாய் சுதர்ஷனோட பேட்டிங் எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். அதாவது சங்கக்காரா அந்த மாதிரி ஆடி நான் பார்த்துருக்கேன் சார். அதுக்கப்புறமா இவர் தான் நல்லா லீன் ஃபார்வர்ட் பண்ணி கவர்ஸ் மேல அடிக்கும்போது இந்த முன்னாடி ஃப்ரண்ட் ஃபுட் வந்து தொட வந்து இவ்வளவு தூரம் மடங்கி கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின் பவுலரை வந்துட்டு முட்டி போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறார் சார். ஃபாஸ்ட் பவுலர் இவரு. ஆமா, he goes right under the ball. Correct. நல்ல ரீச், டால் வேறையாச்சே. டால் அண்ட் வெல் பில்ட், பிராட் ஷோல்டர்டு, கிளியர் பண்றது ஈஸி. நல்ல he goes under the ball. நிக்கோலஸ் புரன் எல்லாம் பண்ற மாதிரி அண்ட் ஆல்சோ சூரியவம்சி எல்லாம் பண்ற மாதிரி கோயிங் ரைட் அண்டர் த பால். அதனால தான் அவ்வளவு ஈஸியா அடிக்க முடியுது.
நல்ல சென்ஸ் ஆஃப் டைமிங் ஆல்சோ வெரி குட். சார் பிஷ்னாய் த மேன் பிஹைண்ட் த விக்டரி ஆஃப் ஆர்ஆர் இன்னைக்கு நிஜமாவே வந்து சார் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க இந்த மாதிரி வந்துட்டு சிஎஸ்கே விட்டுருச்சு ஆக்ஷன்ல விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டே இருந்தீங்க. நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மேட்ச்ல வந்துட்டு சூப்பரான ஒரு இது சார். அவர்னால தான் இன்னைக்கு ஆக்சுவலா இந்த ஒரு இடத்துல இன்னைக்கு ஆர்ஆர் இருக்குது. ஹவு க்ரூஷியல் வாஸ் இஸ் பவுலிங் அண்ட் எதனால அவருடைய அந்த பவுலிங்கை வந்து ரீட் பண்ண முடியல பேட்ஸ்மேனால சொல்லுங்க சார். அதான் வந்து மினியேச்சர் பும்ரா. பும்ரா கையில மூடின்னு வந்துட்டு நான் சொல்லுவேன்ல, பும்ரா தன்னுடைய லெஃப்ட் ஷோல்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டு அவருடைய ரைட் பார்ட் ஆஃப் த வெயிஸ்ட்ல கை முடியும். ஆப்போசிட் ஆஃப் ஆல் தி நார்மல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். கபில் தான் பாத்தீங்கன்னா இப்படி வந்துட்டு இப்படி முடியும். எல்லா நார்மல் பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் லெஃப்ட் ஆஃப் தேர் வெயிஸ்ட் அப்படிதான் முடியும் ஆக்ஷன் ஃபாலோ த்ரூல. இவன் இப்படி வருது. ஸோ நீங்க பிஷ்னாய் பாத்தீங்கன்னா பிஷ்னாய் ஸ்லாண்ட் வந்து அவருடைய ஷோல்டர்ல இருந்து நேர டுவர்ட்ஸ் த லெக் ஆஃப் தி ரைட் ஹேண்ட் பேட்டர் அப்படிதான் போகும். டவுன் த லெக் போற மாதிரியே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கூகுளியை ஃபிளைட் பண்ணாலாவது அது உள்ள வர போறதுன்னு கேஜ் பண்ணலாம். பட் கூகுளி ஏர்ல டெலிவர் பண்ற ஆங்கிளே டவுன் த லெக் சைடு வரும்போது இது ஸ்ட்ரைட் ஒன்னா கூகுளியா டேர்ன் ஆக போறதா இல்ல திடீர்னு லெக் பிரேக் ஆயிடுமான்ற கன்ஃபியூஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஒரு கிஃப்டட் ஆக்ஷன் அது. குடுகுடுன்னு ஓடுறது இல்லையா, இந்த ஃபாஸ்டா பெருசா போய் பொந்துக்குள்ள போய் பொந்துக்குமே அந்த மாதிரி ஓடுறாரு. அந்த ரன்அப்ல ஜிங்ஸ் ஆயிடுவாங்க. நீங்க பாருங்க பேக் ஃபுட்ல அவர் போட்ட கூகுளியஸுக்கு ரொம்ப ரொம்ப பேட் லக்கு. கண்ணாப்பனா போல்டு எல்லாம் எக்கச்சக்கமாயிருக்கும். ஜஸ்ட் பிரஷிங் த பில் அவ்வளவு போச்சு பாருங்க. அண்ட் அவர் ஒரு சின்ன மிஸ்டேக் அவர் பண்ணிடவே கூடாது. என்ன பண்ணாரு தெரியல, இட் வுட் காஸ்ட் இந்த மேட்ச். 4 விக்கெட்ஸ் எடுத்து மேட்சே மாத்திட்டாரு. கடைசி பால் 24th பால் அவர் போட்டார் பாத்தீங்களா, செல்ஃபிஷா 5வது விக்கெட் தூக்கி போட்டாரு. விட்டாங்க பாருங்க ஒரு 6. ரபடா யாரோ அடிச்சாங்க 6. ரபடா தான் நினைக்கிறேன். அதனால அதை மட்டும் பண்ணிடவே கூடாது. அதை இவரும் பண்ணார். சந்தீப் சர்மா ஒரு பால் கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போட்டார், நல்லா போட்டு அவரே ஒரு 6 விட்டாங்க. அதனால அந்த குரூஷியல் ஸ்டேஜில் மட்டும் விக்கெட் டேக்கிங் டோட்டலா மூட்டை கட்டிட்டு எக்கானமி 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 மேக் லைஃப் ஹெல்ப் ஃபார் த பேட்டர், லெட் ஹிம் ஸ்விங் அண்ட் லீவ். அதுதான் பெஸ்ட்டே தவிர அது பண்ணிடக்கூடாது. பிஷ்னாய் இஸ் த கிளாசிக் ஃபைட்டர் பாஸ். ஒரு பிஷ்னாய் ஒரு லிவிங்ஸ்டன் நம்ம டீமுக்கு வந்த கதையே வேற. நம்ம சிஎஸ்கே வந்திருந்தா பிஷ்னாய் வந்து ஃபீல்டிங்ல பாத்தீங்கன்னா உயிரை விடுது. டெரிஃபிக்கான கேட்சஸ் எல்லாம் பிடிப்பாரு. ஹி வில் பி ஃபுல் ஆஃப் எனர்ஜி. அவரு ரஷீத் கான்லாம் ஒரே கேட்டகரி. அவர் ரஷீத் கான், அப்புறம் இன்னைக்கு சமீர் ரிஸ்வி பத்தி பேசணும். இவங்க ஹை எனர்ஜி. ரஷீத் கான்லாம் ரொம்ப பேட்ல. அவருக்கு சத்தியமா வின் பண்ணி கொடுத்துருவாரு மேட்ச். அவர் வந்து நீங்க வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது. ஃபேண்டாஸ்டிக் ஃபைட்டர். இன்னைக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் இஸ் கெட்டிங் பேக் இஸ் ஒரிஜினல் bowling. அழகா ஃப்ரண்ட்ல வந்து பால் டிப்பால் ஃப்ரண்ட்ல கெஸிங்ல போடுறாரு, நல்லா இருந்தது. அவர் பேட்டிங்ல வந்து விடவே மாட்டார். எப்படி கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. மிஸ்டேக் மேட்ச் நல்லா கவர்ஸ்ல பியூட்டிஃபுல் கேட்ச். ஆர்ச்சர் ரீச் யூஸ் பண்ணி பிரமாதமா பிடிச்சது கேட்ச். ஸோ பிஃபோர் வி கம் டு ரஷீத் அண்ட் த க்ளோசிங் என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த லாஸ்ட் 5 ஹவர்ஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சார் லாஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் தட் இந்த ரவி பிஷ்னா இல்லை சார். இப்போ எனக்கு என்ன டவுட், நான் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறேன். இப்போ மற்ற ஸ்பின்னர்களுக்கு போடும்போது வந்துட்டு அவங்க போடுறது ரைட் ஓகே வருது, அதுக்கப்புறம் பிச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றாங்க பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் அடிச்சாங்கன்னா பறக்குது. பட் ஆனால் ரவி பிஷ்னாய்க்கு அவர் ஓடி வர ஸ்பீடு, அவர் போடுற ஸ்பீடு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அவர் டெலிவரி பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து பிச் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கிட் ஆகி ஃபாஸ்டா வர மாதிரி இருக்குது இல்ல சார். அது எப்படி, எதனால ஒரு ஸ்பின்னர் போடும்போது இவர மாதிரி ஒரு ஆள் போடும்போது இப்படி ஆகுது? ஏன்னா இன்னைக்கு அதுலதான் சார் எல்லாருமே அவுட் ஆனாங்க. அவருடைய ஷார்ட் பால்ல வரும்போது இது முதல்ல கூகுளியா லெக் பிரேக்கான்னு தெரியல, அது ஒரு பிரச்சனை. அதுலயும் அது பிச் ஆனதுக்கு அப்புறம் இவங்க எடுத்து சாயிங் பர்சன்லாம் அடிக்கிறதுக்குள்ள அது வந்துருச்சு இங்க. ஸோ அதனால வந்துட்டு மிஸ் டைம் ஆகி தான் அவுட் ஆனாங்க. ஸோ அதனால கேட்கிறேன், ஹவு இட் ஹேப்பன்ஸ் ஃபார் அ பவுலர் லைக் ஹிம், அது என்ன காரணம்? இப்போ சஹலுக்கு வந்து அவ்வளோ ஃபாஸ்டிஷா வர்றது ஆஃப் த விக்கெட். ஏன்னா அவர் டாஸ் பண்றாரு பால, லெக் பிரேக்ஸ் நிறைய போடுறாரு. அவர் ரொம்ப கூகுள் போட்டு நான் பார்த்ததே இல்லை. அவர் நிறைய லெக் பிரேக்கு. ஸோ பால் லீவிங் த ரைட் ஹேண்டர். ஸோ த ரைட் ஹேண்டர்ஸ் பால் ஜூஸியா இருக்கேன்ட்டு நல்ல பவர் அக்ராஸ் ஸ்ட்ரெயிட்ல அடிக்கிறது தான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நார்மலி, அன்லஸ் த கிரவுண்ட் இஸ் ஓவல். ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் தான் ஷார்டர் டிஸ்டன்ஸ் தேன் மிட் விக்கெட். மிட் விக்கெட் இன் கண்ட்ரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். பட் இந்த லெக் பிரேக் தூக்கி போடும்போது ஒரு வெறி வரும் மிட் விக்கெட் போக்கு அடிக்கிறதுக்கு தான், அக்ராஸ் ஆடுறதுக்கு தான். அதுல நிறைய பேர் அவருக்கு அவுட் ஆவாங்க. பேக் ஃபுட் உங்களுக்கு டைம் கிடைக்கும். சஹல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா வராது. பட் வருண் சக்கரவர்த்தி, அப்புறம் இவரு ரஷீத் கான், நீங்க சொல்ற பிஷ்னாய் ரஷீத் கான் எல்லாருக்குமே பால் செகண்ட்ஸ் கிட்ட ஆகும். பேக் ஃபுட் உங்களுக்கு டைமே இருக்காது. ஏன்னா கடைசி முடிக்கிறது தலையை சுத்தி போலர்னு, அந்த தலையை சுத்தி போடுற போலர்னு ஒரு லீக்ல இந்த செலக்ஷன் போடுறது குயிக் ஸ்லிங் ஆக்ஷன்ல
அந்த அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா பிஷ்ணோய் ஓடுறது ஃபாஸ்ட், ஆல்ரெடி ஆல் ஷார்ட், உடம்பு வேற இன்க்ளைண்ட் ஆகுது, உடம்பு இன்னும் சாயும், அப்படியே புஷ் பண்ணுவாரு. ஸோ அது ஸ்ட்ரைட்டரோ ஒன்னாவோ இல்லை கூகுளியாவோ போயிட்டு இருக்கும். அதனால ஃப்ரம் த பேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க அந்த ரொம்ப குனிஞ்சு க்ரௌச்சிங் ஸ்டான்ஸ்ல ஸ்ரீகாந்த் மாதிரி நின்னாலே ஒழிய உங்களால கரெக்டா ட்ராஜெக்டரியை ஸ்பாட் பண்ணவே முடியாது. அதனால தான் நிறைய பேர் மிஸ் டைம் பண்ணுவாங்க. எப்படி எந்த ஸ்பீட்ல வருது ஸ்ட்ரெயிட் ஒன்னா கூகுளியர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ரொம்ப லெக் பிரேக் போடுறது இல்லை. இட்ஸ் ஐதர் ஸ்ட்ரெயிட் ரோன் வித் ஸ்கிட்ஸ். ஏன்னா அதெல்லாம் சீம்ல லேண்ட் ஆச்சுன்னா அப்படி சிக்குன்னு போகும். ஏன்னா அவங்க மேலே இருந்து பேங்க் பண்றது இல்லை, அப்படியே புஷ் பண்றாங்க ஃபிங்கர்ஸ் அண்ட் ரிஸ்ட் ஸ்பின்னர். லெக் ஸ்பின்னர்ஸ்லயே ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்லயே ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் த விக்கெட் வருது அவர் தான். ஏன்னா வருண் வந்து ஃபிங்கர்ஸ், மோர் ஆஃப் ஃபிங்கர்ஸ். இவர் வந்து டாஸ் பண்றாரு சஹல். பட் இந்த ரிஸ்ட் யூஸ் பண்ணி கூகுளி போட்டு ஃபாஸ்ட் ஆக்ஷன், ஃபாஸ்ட் டெலிவரி, எல்லாமே ஃபினிஷிங் எல்லாமே ஃபாஸ்ட்ன்றது பிஷ்ணாய் தான். அதனால தான் பேட்டர்ஸுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப குயிக்கா நீங்க டிசைட் பண்ணதா ஒரு ஸ்ட்ரோக். ஓகே சார், சூப்பர். சார் இப்போ ரஷீத் கான் அண்ட் ரபாடா கிட்ட அந்த போயிட்டு இருக்கும்போது ஓகே 7 விக்கெட் போயிருந்தாலும் அதுக்கு முன்னாடி அகைன் அஃப்கோர்ஸ் 8 ஓவரில் 84 அடிக்கணும், 8 விக்கெட் கையில் இருக்குன்னு இருந்துச்சு. அது அப்படியே பிஷ்னாயும் அந்த டீமும் மாத்திச்சு. பட் அந்த லாஸ்ட்ல வந்து ரவி பிஷ்னாயெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க இவங்க. ஓகே ரபாடா அடிக்கிறாரு, ரஷீத் கான் அடிக்கிறாரு, 6 போகுது, அவ்வளோதான் மேட்ச் அப்படிங்கும்போது புல் ஆஃப் பண்றாங்க கடைசி ஓவரில். அதுவும் உங்க துஷார் தேஷ்பாண்டே. வாக் அஸ் த்ரூ த லாஸ்ட் ஓவர் சார். ஒரு ஆர்ச்சரா இருக்கட்டும், தேஷ்பாண்டியா இருக்கட்டும், ஸ்ட்ரைட்டா லைன் டு லைன் க்ளோஸ் டு த பாடி நான் சொல்ல, குட் லைன் போட்டா தெரிஞ்ச ஒரே ஒரு பால் குட் லைன் போட்டார் ஆர்ச்சர். ரபடா 6 அடிச்சார் பாருங்க லாங் ஆஃப்ல. அதுதான் சொல்றேன், ரபடா வந்து லேசி, டக்குன்னு வராது, கீழே குனிய வராது, அந்த ஹைட்ல இருந்து கீழே பேட் எடுக்க வர முடியாது. அதனால ஆர்ச்சர் பிரில்லியண்டா இந்த வழக்கமான ஷார்ட் பால் போட்டு 6 கொடுத்துட்டு பார்ப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு வைடு ஒன்று போட்டு எப்படி அவரே சந்தோஷப்பட்டுக்காரு, இந்த மாதிரிலாம் வைடு என்னால போட முடியுது அப்படின்ற மாதிரி. என்ன எதிர்நாட்டு மன்னன் நம்ம நாட்டுக்குள்ள நுழைந்து விட்டானா அப்படி ஒரு ஆச்சரியமா பாக்குறோமே, அந்த அளவுக்கு அவரும் நூறாரு. ஓகே, ஸோ அது ஒரு ஃபன்னி மூமெண்ட் வந்தது. பட் நல்ல வேலை கடைசியில வந்து மோர் ஆஃப் யார்கர் லிங்க், மோர் இன் தி ஏர் கோயிங் டுவர்ட்ஸ் அண்ட் டிப்பிங் டுவர்ட்ஸ் த பேட்டர் போட்டாங்க. அதனால டிக் பண்ணி 6 அடிக்கிற கெப்பாசிட்டி 2 பேருக்கும் இல்லை. பயங்கரமா ஹைட்ல இருந்து இறங்குது பால். நீங்க ரோட்ல ஆடுறச்சு பால்கனி ஏந்து போல நேரம் ஒரு யார்கர் போடுற மாதிரி அப்படியே இருக்கு நம்ம ஆர்ச்சர் போடும்போது. துஷார் தேஷ்பாண்டே யூஸ்வலா இன்னைக்கு கூட பாருங்க, ஃபர்ஸ்ட் பால் போட்ட பால் சாய் சுதர் சிங் 4 பவுண்டரி, பாயிண்ட் அண்ட் கவர் நடுவில் ஃபுல் டாஸ். அவர் ஏதோ ஒரு ஆர்ட் வச்சிருக்காரு, எப்படி அந்த ஃபுல் டாஸ் போடுறாரு, மீடியம் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் அந்த மாதிரி வேற ஒரு சைஸ்ல. பட் இன்னைக்கு அவர் வந்து சாமி வந்த மாதிரி போட்டார். வந்து எக்ஸ்ட்ராடினரி போலிங் லாஸ், அது ஒத்துண்டே ஆடும். நார்மலா எனக்கு நம்பிக்கையே இல்லை, சத்தியமா விட்டுருவாருன்னு நினைச்சேன். பட் டெரிஃபிக்கா போட்டார். அவருமே வந்து இல்லை, வெரி டிஃபிகல்ட் ஸ்பாட் டு ஹிட், அந்த மாதிரி ஸ்பாட்ல லேண்ட் ஆகிற மாதிரி போட்டாரு. அந்த ஃபுல் டாஸ் வேஸ்ட் ஆகியோ இல்லை புட்லிங்கோ போடல. அது ரெண்டுத்தை நீங்க அவாய்ட் பண்ணாலே ஒரு டிப்பிங் ஃபுல் டாஸ் இஸ் ஆல்வேஸ் சேஃபர். அது வெரி ஃபியூ பீப்புள் கேன் டைம் இட். ஏன்னா அப்பதான் பேட்டர்ஸ் உள்ள வராங்க, வந்தவொடனே சென்ஸ் ஆஃப் டைமிங் இருக்காது. ஸோ இது நெயில் பைட்டிங் இல்லை, டெயில் பைட்டிங் பினிஷா போச்சு கட்சியில். அதுல அவர் பிரமாதமா போட்டாரு. நார்மலா துஷார் தேஷ்பாண்டே ஸ்ட்ராட்டஜிக் டைம் உள்ளே 2 சிக்ஸ் கொடுப்பாரு. பட் இந்த தடவை உண்மையிலேயே டாப் கிளாஸா போட்டார் லாஸ்ட். சார் இந்த ரஷீத் கான் லாஸ்டா அவுட் ஆன டெலிவரி அதை பத்தி எனக்கு ஒரு டவுட். இப்போ என்னன்னா 2 பால்ல 7 அடிக்கணும், இந்த பால் 6 அடிக்கணும்னு அவர் அடிக்கிறாரு, ரைட், ஓகே, இன்டென்ஷன் இஸ் ரைட். இப்போ ரஷீத் கான் இல்லாம அந்த இடத்துல வேற யாராவது ஒரு பேட்ஸ்மேன் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த ஃப்ரண்ட்ல வீல அந்த பாலை வந்து ஒன்னு கவர்ஸ் மேல, எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல, இல்லைன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு லாங் ஆன் மேல அடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க சார் அந்த பாலை. பட் ஆனா இவருடைய இன்டென்ஷன் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்படிதான் இருக்கும். இவருக்கு இந்த ஸ்கொயர்ல அடிப்பாரு, இல்லைன்னா வந்துட்டு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் இங்க இந்த பக்கம் பேக்வர்ட் ஸ்கொயர்ல வந்துட்டு ஃபிக் அடிப்பாரு. ஸோ இந்த பாயிண்ட் பேக்வர்ட் ஸ்கொயர் இந்த சைடை வந்துட்டு எய்ம் பண்ற ஒரு பேட்ஸ்மேனுக்கு அந்த இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சா, இல்ல அந்த பால் அவர் நேரா அடிச்சிருந்துருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் கரெக்டான ஸ்ட்ரோக் தான் ஆனது. The problem of timing தான். It gained more height than distance. அதான் பிரச்சனை. அது சப்போஸ் இன்னும் ஃபாஸ்டா வந்து பாயிண்ட் பக்கம், அதாவது ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் பக்கம் சீவிங் 6 போயிருக்கும். லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா பக்கம் போயிடுச்சு பால், அதுவும் மிஸ் டைம்டு, சரியா டைம் ஆகல. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அந்த கேட்ச் டாலஸ்ட் ஃபீல்டர் பக்கம் வர போயிடுச்சு. அவர் பிரில்லியண்டா போயிடுச்சு அந்த கேட்ச். அதான் இது ஒன்றும் பண்ண முடியாது. பட் he tried his best. துஷார் தேஷ்பாண்டே ஃபுல் கிரெடிட் டு ஹிம். லாஸ்ட் ஓவர் டாப் கிளாஸா போடுது.
ஆல்ரைட் சார். இந்த மேட்ச் எப்படி சார்? என்ன ரேட்டிங் குடுக்க போறீங்க? இந்த மேட்ச் வில் கிராண்ட் 4.25. த பெஸ்ட் எக்ஸைட்டிங் த்ரில்லர் ஆஃப் இது வரைக்கும் வந்திருக்கிற மேட்சஸ்ல இதுதான், ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஸோ ஃபேண்டாஸ்டிக்கா ரொம்ப நல்லா இருந்தது இந்த மேட்ச். ரைட். சூப்பர்ப் சார். உங்க ஸ்டைல்ல சொல்லி முடிச்சு வைங்க இந்த வீடியோவ. நாளைக்கு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை மேட்ச்ல நம்ம சந்திக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சைடுல என்ன இப்போ ரிவர்ஸ் சீக்கிரம் வந்துடணும் உள்ளுக்குள்ள. ஸோ தோனிக்கு வந்து எனக்கு ஒன்றும் புரியல, என்ன என்ன சொல்றாங்கன்னு புரியல. அந்த நீ ப்ராப்ளமா தான் காஃப்னு சொல்லிட்டு இருக்காங்க, உண்மையிலேயே காஃப்ல ப்ராப்ளமா என்ன தெரியல. பர்ஃபெக்ட் ரிப்போர்ட்ஸ் எதுவும் வரல. டெவலப்டு ரிவ்யூஸ் வந்து சைட் ஸ்ட்ரெயின்னாங்க. பட் அதில் ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஆஃப் சைட் ஸ்ட்ரெயினா இல்லை ஆன் சைட் ஸ்ட்ரெயினான்னு அவங்க சொல்லவே இல்லை. அது அது கொஞ்சம் கெஸ்ஸிங் விட்டாங்க. இல்லை அவர் இருக்கிற சைடே அவருக்கு ஸ்ட்ரெயினா இருக்கா, யாரும் அடிக்க மாட்டேன்றாங்களே அந்த ஸ்ட்ரெயினான்னு தெரியல. பட் எனிவே பாப்போம். இன்னைக்கு கூட நிறைய அஃபிஷியல்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுலயும் எல்லாரும் சொல்றது இந்த போலிங் ஒரு பெரிய வேக்யூமா இருக்குன்றது தான். இதை எப்படியாவது எப்படி ஓவர் கம் பண்றாங்கன்றத பார்ப்போம். அது எல்லாமே சேலஞ்ச் தர லைஃப்ல. நம்ம வாயை மூடுறதுக்கு அவங்க ஏதாவது கலக்கி விட்டாங்கன்னா போலிங்லயே அதுவும் நடக்கலாம். மோஸ்ட் வெல்கம். நல்லது நடந்தா வெல்கம் தானே. சார் ஒன் டே கேப்ல சிஎஸ்கேக்கு மேட்ச் சார். நாளைக்கு 2 மேட்ச். ஒன்னு வந்து எஸ்ஆர்ஹெச் vs எல்எஸ்ஜி மதியான நேர மேட்ச். எஸ்ஆர்ஹெச் மதியான மேட்ச்னு சொன்னா எனக்கு டேவிட் வார்னர் 2016 ஞாபகம் வந்து போகுது. பட் இந்த வருஷம் அவங்க என்ன பண்ண போறாங்க இந்த மதியான மேட்ச்ல அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். கண்டிப்பா வந்து இந்த ஹைதராபாத் ராஜீவ் காந்தி ஸ்டேடியத்துக்கு ஒரு நல்ல ட்ரீட் இருக்குன்னு நினைக்கலாம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான மேட்ச் சார் 7:30 மணிக்கு ஆர்சிபி vs சிஎஸ்கே சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரு. சொல்லுங்க நாளைக்கு எப்படி இருக்க போகுது ஞாயிற்றுக்கிழமை? ஒரே சான்ஸ் எதை நம்பலாம்னா ஆர்சிபி ரைட் ஆன் டாப். லாஸ்ட் டைம் சாம்பியன்ஸ் முதல் மேட்சும் பிரமாதமா ஆடிருக்காங்க, எல்லாம் கிளிக் ஆகிருக்கு. நம்பர் 2 மேட்ச் சொதப்பிருக்கோம். காம்ப்ளசன்சியோட வந்து இவங்களை மெச்சில்லாம் இறங்கி மிஸ்டேக் பண்ணி சொதப்பினா அது ஒரு சான்ஸ் இருக்கு. பட் நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். அவங்க சாம்பியனா இருக்கட்டும், உதப்பட்டவனா இருக்கட்டும், அவங்க டென்லயே போய் ஆடுறது அதெல்லாம் ரைட்டு. அல்டிமேட்லி 22 இயர்ஸ்க்குள்ள நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணி கிரீட் ஆட போறீங்கன்றது தான். அதனால இப்போ நான் விஷ் பண்றேன் பெஸ்ட் அவங்க ஆடணுன்றது தான். போலிங்ல நீங்க டெஃபினட்டாவே லாஸ்ட் டைம் வீடியோவை பார்த்து என்னென்ன வீக்னஸ் நீங்க பாக்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ். திருப்பி you'll find it very very difficult if you're going to bowl good length. If you bowl good length or short ball, finished கதை finished. அது ரெண்டு மறந்துடுங்க நீங்க. unless the ball is moving or seeming விக்கெட்டா இருந்தாலும் ஒழி அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. மோஸ்ட்லி இட் பி ஃபுல் ஆஃப் ரன்ஸ், சின்ன கிரவுண்டு வேற இல்லையா. அதனால நீங்க யார்கர் லெங்க் இல்ல ஸ்லோவர் ஒன்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். யார் வேணா அப்போ வரட்டும். பட் இன்னைக்கு நாங்க போட போற ஒரு போலிங் வேற, இன்னைக்கு ஆட போற பேட்டிங் வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போகணும். பிக் நேம்ஸ்னால ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு காம்பன்சன்சி செட் ஆச்சுன்னா அது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா ஒர்க் அவுட் ஆகும். அவ்வளவுதான். மற்றபடி நான் நீங்க தூக்கி கொடுத்து ஒண்ணுமே கிடையாது. பேட்டிங்ல ஒன்றும் அட்வைஸ்ல பண்ண பேட்டிங் கரெக்டாக தான் வரும். 200 அடிக்கிறோம். ஒரு டஃப் டீம் வெரைட்டி இருக்கிற ஒரு டீமோட 200 அடிக்கிறோம்னா டெஃபினட். இப்போ பஞ்சாப் ஒரு அடிக்கிறோம்னா டெஃபினட்டா நமக்கு ஸ்டஃப் இருக்கு பேட்டிங்ல. bowling is the only area we have to really focus. ஆல்ரைட் சார். கண்டிப்பா நாளைக்கே நம்ம 2 மேட்ச்மே எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு அந்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். எஸ், மறுபடியும் வந்து நமக்கே ஒரு மேரத்தான் இன்னைக்கு ஃபினிஷ். இன்னைக்கு 2 மேட்ச் தேங்க்ஃபுல்லி த்ரில்லிங்கா இருக்கும்னு சொன்னேன். கரெக்டாக த்ரில்லிங்கா இருக்குது இந்த மேட்ச். அதனால அந்த ஸ்ட்ரெயின் தெரிய மாட்டேங்குது. ஸோ ஜஸ்ட் ஹோப் தட் we get to watch 2 fantastic thrillers tomorrow. மறுபடியும் சந்திப்போம் on our favorite RRR. Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.